டாக்டர் நான் பல்ல எடுத்திருக்கேன். ஆனா என்னோட டாக்டர் வந்து ஒரு 3ல இருந்து 4 மாசம் கழிச்சு தான் இம்ப்ளான்ட் பண்ணணும்னு சொல்றாரு. இது கரெக்ட்டா? ஒரு கரெக்ட்டான இம்ப்ளான்டாலஜிஸ்ட் பல்ல எடுத்தாங்க அப்படின்னா வந்து அந்த பல்ல எடுக்கிறப்பவே இம்மீடியட்டா இம்ப்ளான்ட் போடுறது தான் அட்வைஸ் பண்ணுவோம். அது முன் பல்லா இருக்கட்டும் இல்ல பின் பல்லா இருக்கட்டும் உடனே இம்ப்ளான்ட் போடுறது தான் அட்வைஸ் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா இருக்கிற எலும்ப பிரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான். இது ரொம்ப ரேர் சினாரியோல பண்ண மாட்டோம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல் தாடையில உள்ள கடைசி பற்கள்ல சைனஸ் ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா உடனே பண்றது அட்வைஸ் பண்ண மாட்டோம். இல்ல கீழ்த்தாடையில இந்த செகண்ட் மோலார் மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் நரம்பு பக்கத்துல இருக்கு, இல்ல அதோட வேர் வந்து கன்வர்ஜென்டா இருக்கு, அங்க அடிக்குவேட் எலும்பு இல்ல ஒரு இன்ஃபெக்டட் எலும்பு இருந்தா மட்டும்தான் இதை நாங்க அட்வைஸ் பண்ண மாட்டோம். அதை தவிர மத்த எல்லா இடங்கள்லயுமே பல் எடுத்தா உடனே இம்ப்ளான்ட் போடுறதா அட்வைஸ் பண்ணுவோம். ஒருவேளை ஃபார் சம் ரீசன் நீங்க பல் எடுத்துட்டு ஒரு மாசத்துல பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதையும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பல் எடுத்து நீங்க இமீடியட்டா இம்ப்ளான்ட் போடலைன்னா ஃபுல்லா ஹீல் ஆனதுக்கு அப்புறம் இம்ப்ளான்ட் பண்றதை அட்வைஸ் பண்ணுவேன். சோ நீங்க பல்ல எடுக்க போறீங்க அப்படின்னா வந்து அந்த பல்ல எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, இம்ப்ளான்டால பண்ண போறீங்கன்னா அதை முதல்ல டிசைட் பண்ணிட்டு அந்த பல்ல எடுக்கிறப்பவே அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.